இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 31 அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்குள்ளதை எல்லாம் இதோ உங்களுள்ளதாய் இருக்கிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கிறீர்கள். விசுவாசிக்கிறீர்களா? வேதத்திலே ஒரு தகப்பனை விட்டு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். ஒரு தகப்பனுக்கு அவன் இளைய குமாரன் தகப்பனிடத்திலிருந்து தன் உடைமைகள், பொருட்கள், சொத்துக்கள் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு அவன் நண்பர்களோடு கடந்து சென்று ஊதாரியாக செலவழித்து எல்லாவற்றையும் விற்று எல்லாவற்றையும் இழந்து கடைசி நிர்கதியாய் நின்று அவன் தகப்பனை நோக்கி ஓடி வருகிறார். அந்த தகப்பன் அவரை அரவணைத்து அவரை சேர்த்து கொள்ளுகிறார். அவன் மேல் திரும்பவும் இரக்கமாயிருக்கிறார். ஆனாலும் அவனுக்கு விடாவை எடுக்கிறார். ஆனாலும் அவனோடு கூட இருந்த ஒரு பிள்ளை கேட்குறான், தகப்பனே, நான் உன் கூடவே இருக்கிறேன், இதுவரைக்கும் எனக்கு ஒரு விருந்தாக்கிலும் நீ கொடுத்துருப்பியா? அவனை பாராட்டுகிறாயே என்று கேட்கிறான். ஒருவேளை நீங்கள் கர்த்தரோடு கூடவே இருந்திருக்கலாம், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்திருக்கிறான். ஒருவேளை புதிதாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள், இதோ ஒரு கெட்டவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆண்டவரே, நான் உன் கூடவே இருக்கேன். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த நிலைமை? நான் மிகவும் வறுமையில் இருக்கிறேன், நான் மிகவும் வருத்தத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு தேவனிடத்தில் நீ கேட்கலாம். எனக்கு எதுவும் செய்ய மாட்டீங்களா ஆண்டவரே அப்படின்னு கேட்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, மகனே, நீ என்னுடையவன், நீ என் கூடவே இருக்க, எனக்கு இருக்கிறது எல்லாமே உனக்கு தான்பா, உனக்கு தான் எல்லாமே. நீ எல்லாவற்றையும் சுதந்திரத்துக்கொள், அது உன்னுடையது. ஏற்ற நேரத்திலே உன் தலையை உயர்த்துவேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இதோ எல்லாம் உன்னுடையதுதான் கர்த்தர் உனக்கு உறுதிப்படுத்துகிறார். நீ கவலைப்படாத, அவருக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளது, உனக்குள்ளது எல்லாம் கர்த்தருடையது. எனவே உனக்காக வைத்திருக்கிறதை ஒருவனும் பறிக்க முடியாது. கர்த்தர் ஏற்ற காலத்திலே உன் தலையை உயர்த்தி உன்னை அரவணைத்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். எப்பொழுதும் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆமேன்.